ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கையோடு கேட்பீர்களானால் உங்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு கேளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, தவக்காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு இறைவனுடைய மனிதர் அவரை அழைத்து கொண்டு போய் கோவிலுக்கு முன்னே தண்ணீர் வருகின்ற பாதையை காட்டுகிறார். அந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. முதலிலே கணுக்கால் அளவு, பிறகு முழங்கால் அளவு, பிறகு இடுப்பை தாண்டி யாரும் கடக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் போகிறது என்று அங்கே அதை பற்றி குறிப்பிடுகிறார். அவர் 100 அகலமாக அளந்தார். அது அந்த தண்ணீருடைய அளவு அது பெருகி கொண்டே இருந்தது. இதை நாம் எதோடு இணைத்து பார்க்கலாம் என்றால், கடவுளுடைய அருள் பொங்கிக் கொண்டே வரும். கடவுளுடைய அருள் நம்மை தேடிக்கொண்டே வரும். எப்பொழுது என்றால் நாம் அவரோடு நடக்கின்ற பொழுது என்பதை இங்கே சூசகமாக சொல்ல விரும்புகிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் தான் மிகவும் சிந்திக்கத்தக்க வகையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நற்செய்தி வாசகத்திலே எருசலேமிலே ஆட்டு வாயில் என்கின்ற 5 குளங்கள் கொண்ட ஒரு இடம் இருந்திருக்கிறது. அதுக்கு பெத்சதா என்பது பொருள். அங்கே மக்களுடைய நம்பிக்கை அந்த குளத்தில் நீர் இறைவனுடைய வானதூதரால் அலசப்படும், கலக்கி விடப்படும். அப்பொழுது யார் முதலிலே அந்த குளத்திற்குள் செல்லுகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அவர்களுக்கு குணமாகும் என்பது யூதர்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த வழியாக இயேசு செல்கிறார். ஏனென்றால் அங்கே ஒரு திருவிழாவிற்காக இயேசு கூடார திருவிழாவாக இயேசு சென்றிருக்கிறார். அந்த வழியா போகின்ற பொழுது ஒருவர் ஏறத்தாழ 38 ஆண்டுகளாக அவர் குணமடைய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் முடியவில்லை. ஆண்டவர் அவரை பார்த்து அவர் கேட்கிறார், நீங்கள் நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்கிறார். அதற்கு அவர் இயேசு என்று தெரியாமலே, இந்த குளத்தில் வானதூதர் கலக்கி விடுகின்ற பொழுது என்னை இறக்கிவிட யாருமே இல்லை ஐயா என்கிறார்கள். இயேசு உமது படுக்கை எடுத்து கொண்டு போ என்று சொல்கிறார். அப்பொழுது அவருடைய உடல் குணமானது. இந்த நிகழ்வு நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், இயேசு இங்கு அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தார் என்பதை கடந்து இங்கே ஒன்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது பொருள். தனித்து விடப்பட்டவர்கள், உதவி இல்லாமல் இருப்பவர்கள், சமூகத்தால் விலக்கி விடப்பட்டவர்கள், இப்படி மக்கள் எத்தனையோ பேர் துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் வெளியிலே சொல்ல முடியாத அழுகைகளாலும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த 38 ஆண்டுகளாக நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மனிதனுக்கு ஒரு நிமிடத்திலே ஆசீர்வாதம் கொடுத்த அந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் நம்மை எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும் என்பதை இங்கே சொல்லாமல் சொல்லுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்பது பொருள். அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். எல்லா வகையான பிரச்சனையிலும் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த தவக்காலத்திலே இந்த வாசகம் நமக்கு சொல்லப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் துன்புறுகிறீர்களா, அழுகிறீர்களா, கஷ்டம் உங்களை மேலிடுகிறதா, உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லையா, கடவுளிடம் திரும்பி வாருங்கள். இது தவக்காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலம். 38 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட ஒருவருக்கு ஒரு நிமிடத்திலே ஆசீர்வாதம் கொடுக்க தெரிந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனையோ ஏக்கங்களோடும் ஆசீர்வாதங்களோடும் நீங்கள் அவரிடம் திரும்பி வருகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான ஆசிரியை அவர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் திரும்பி வாருங்கள், நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவது உறுதி என்கின்ற இந்த வாசகங்கள் நமக்கு இன்னும் அதிகப்படியான வலுவை கொடுக்கின்றன. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.